சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் அப்போவே சொன்னார், மீனா வந்ததுக்கப்புறமா தான் இது ஒரு நல்ல வீடாகவே ஆச்சு, வீட்டுக்கான மகாலட்சுமி வந்ததுக்கப்புறமா தான் எல்லாமே மாறுச்சுன்னு சொன்னார். ஆனால் நான் எதுவுமே காதில் போட்டுக்கவே இல்லை. மீனா வசதி இல்லாதவன்னு சொல்லி அவளை ஒவ்வொரு தடவையும் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினேன், அவமானப்படுத்தினேன். ஆனால் மீனா என்னை ஒரு தடவை கூட எங்கேயும் கீழே விட்டதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு தடவையும் என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நான் செஞ்ச தப்பை உணர்த்தியிருக்காங்க, அவ்வளோதான். அதையும் புரிஞ்சிக்காம நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ செஞ்ச தப்பை நீ உணர ஆரம்பிச்சிட்டில்ல விஜயா, அதுவே போதும். இனிமேல் உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஜோசியம் அது இதுன்னு நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அதுக்காக ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நம்ம அதில் குளிர் காயக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜயாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க பார்வதி. ஆமாம், நான் தான் முட்டாள்தனமாக இருந்திருக்கேன். சிந்தாமணி சொல்கிற எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். சிந்தாமணியும் எனக்கு நல்லதுக்கு தான் சொன்னாங்க. ஆனால் சிந்தாமணிக்கு நம்ம மீனா தானே எதிரியாக இருக்காங்க. ஒருவேளை அவங்கள பழி வாங்கிறதுக்கு கூட அவங்க இப்படியெல்லாம் பண்ணலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பாடா, இப்போயாவது நீ புரிஞ்சுக்கிட்டே, ரொம்ப சந்தோஷம். இதே கையோட போய் மீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா ரொம்பவே தயங்குறாங்க, நம்ம எப்படி போய் கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.